நான் செய்யல, நான் செய்யாதனால சொல்லாதா? பரபரப்பாக போயின்னு இருக்குது. பரிமாறிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நான் வந்து என்ன ஸ்பெஷல்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, வருஷம் இல்லை, ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து நம்ம வருஷம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆடி வருஷம், தீபாவளி வருஷம்லாம் வந்து பார்த்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வருஷம். ஆமாம், பொங்கல் வருஷம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு வந்து போகிறேன். நாங்கள் தான் வரேன்னாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 to 5:30 வந்து ஈவினிங் வந்து நல்ல நேரம். ஸோ அந்த நேரத்தில் தான் வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு சாப்பிட்லாம் செய்யணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் நேரத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அங்கே தான் போகிறோம். போயிட்டு என்னென்ன வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் கொஞ்சம், நான் செய்தால் அத்தை தான் கொஞ்சம் அதிகமாக செய்வாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கலாம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டேனே. போகலாமா? போகலாம். ஸோ பொங்கல் வருஷம் வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. போயிட்டு சாப்பாடுலாம் செய்யணும் வர்றதுக்காக. ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி யாரெல்லாம் பொங்கல் வருஷம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? போகலாம். சரி வாங்க எல்லாரும். பெரிய மதம் பல பலன்னு இருக்குது. அத்தை எல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. என்ன செஞ்சா முடி வந்துச்சு போல. இந்த வாட்டி பூ வச்சிடலாம் போலையே. எப்படி இருக்குமா? ஆமா, ரொம்ப நாள் ஆகுதுல எல்லாரையும் பார்த்து. என்ன வேலை நடக்குது? இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க. வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஸோ அத்தை தான் இன்றைக்கி எல்லாம் சமையல் செஞ்சாங்க. பரபரப்பாக போயின்னு இருக்குது. பரிமாறிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நான் வந்து என்ன ஸ்பெஷல்? அத்தை வந்து கேசரி வாங்கல கிட்டிட்டாங்க. அதில் தான் எடுத்து வச்சுன்னுக்கிறேன். சரி, அவங்க தான் சமையல் எல்லாம் பண்ணது. நான் சாப்பாடு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நான் செய்யல, நான் செய்யாதனால சொல்லாதா? சரி சரி. என்ன பெரியம்மா? நான் இல்லை, மாமியார். சாப்பிடுங்க. ஆமா, எப்படி சாப்பாடு? போயிட்டாங்க பார்த்து ஊத்துறமா. மாமா பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வருஷம் வந்து அம்மா வந்து வச்சுட்டாங்க. இதோட நான் 3 வருஷம் வந்து வாங்கிட்டேன். ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன், ஆடி வருஷம், தீபாவளி வருஷம், பொங்கல் வருஷம். ஆக்சுவலாக நான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வருஷம் எது வைக்க தேவைம்மா, நீ ஏன் கஷ்டப்படுற, விட்டுட்டு அதாவது மனத்தால சொல்லிட்டோம். அவங்களும் சரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வெளில வந்து என்ன கேட்டாங்கன்னா 3ஆவது வருஷம் வச்சு ஆகணும், ஏன்னா 2 வருஷோட வச்சுட்டு நிறுத்தக்கூடாது, ஒத்தையா நிறுத்தக்கூடாது. ஒன்று நீ ஆடி வருஷம் மட்டும் வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பொங்கல் வருஷம், தீபாவளி வருஷம் சேர்த்து வச்சிருக்கணும் சொல்லி சொன்னாங்க. ஸோ சப்போஸ் நான் இதில் வந்து நான் கன்சீவாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பொங்கல் வருஷம் எடுத்துன்னு வந்துருக்க மாட்டாங்க. ஸோ இல்லை அப்படின்றதுனால 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஒரு வழியும் 3 வருஷம் வாங்கியாச்சு. ஸோ சிம்பிளாக தான் வந்து செஞ்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதையும் தாண்டி ஃபேமிலியோட எல்லாம் ஃபேமிலியோட வந்தது தான் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கும்பலாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு சூப்பராக வந்து போச்சு அந்த டே. காலையிலேருந்து கிளம்பி போகணும், அப்படி கொஞ்சம் வேலையாக தான் இருந்துச்சு. ஈவினிங் டைம்னா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆச்சு. ஜாலியாக அவங்க கூட பேசிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக வந்து போச்சு. இதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா அத்தை தான் வந்து எல்லா சாப்பாடும் வந்து செஞ்சாங்க. இது வரைக்கும் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பாயசம் வச்சாங்க. இப்போதான் பருப்பு பாயசம் வந்து வச்சாங்க. சூப்பராக இருக்கு. பருப்பு பாயசம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பச்சை பயிர் பாயசம் யாராவது வந்தாங்கன்னா அத்தை பரபரப்பாக இருப்பாங்க. எப்படி சொல்லிட்டு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக செய்வாங்க. அதுக்காகவே குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்துப்பாங்க. அவங்க சாம்பார், சாப்பாடு, வடை, அப்பளம், அப்புறம் வந்து பாயாசம், கேசரி, கேசரி இப்போதான் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். போனோன்னே நாங்கள் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து படைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஊரில் வந்து படைக்கக்கூடாது, கற்பூரம் ஏற்றக்கூடாதான் அன்றைக்கி ஒரு நாள். ஏன்னா பக்கத்தில் எதோ டெத் ஆகிடுச்சா ஒரு 4 தெரு தாண்டி. அதனால் வீட்டில் படைக்கூடாது சொல்லிட்டு போய் வருஷம் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டே எனக்கு ரொம்ப 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 சூப்பராக போச்சு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் இந்த வருஷம் பொங்கல் வருஷம் வாங்குறீங்களோ
கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் பொங்கல் வருஷம் வாங்குறாங்க. யாரெல்லாம் இப்ப தலை பொங்கல் கொண்டாடுறீங்களோ அவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தலை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம பொங்கல் நல்வாழ்த்துக்களும் எல்லாருக்கும். ஸோ எங்களுக்கும் மறக்காம விஷ் பண்ணிடுங்க. என்ன? சரி, ஓகே. ஸோ ரொம்ப சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். டாடா பாய்.